முருகா, என் அன்பு பிள்ளையே, உடனே கேள். சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காட போகின்றாய். ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சிகளில் இருந்து விடுபட நினைக்காதே பிள்ளையே. முழுமையாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவித சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகிற்கு உன் அப்பன் முருகன் நான் அறிமுகப்படுத்துவேன். உன்னை நிச்சயமாக அனைத்தில் இருந்தும் விடுவிப்பேன். நீ விரும்பியது அனைத்தனையும் உனக்கு வழங்க நான் போகின்றேன். நீ இத்தனை நாட்களாக எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதே உன் வாயில் கதவை தட்டப் போகின்றது. உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர போகின்றாய் பிள்ளையே. அனைத்திலும் வெற்றி பெற போகின்றாய். நான் நடத்தி காட்டுவேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தையும் நன்மைக்கே என்று நான் உனக்கு எடுத்து உரைப்பேன். சகித்து கொள்ள முயற்சி செய். எல்லாமே ஒரு நாள் மாறும். என்னை நம்பி இருக்கும் உன்னை நிச்சயம் அனைத்து ஜென்மங்களில் இருந்தும் நான் தாங்கி நிற்பேன். நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் எதன் மீதும் நீ ஆசை வைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயம் வரும். இத்தனை நாட்களாக கவலைகளையும் கண்ணீர்களையும் பார்த்த நீ இனி அற்புதங்களையும் பார்ப்பாய். நீ என்னிடம் கேட்டது அனைத்துமே உனக்கு கிடைக்க போகின்றது. அதனால் சந்தோஷத்தில் நீ திக்கு முக்காட போகின்றாய். உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உனக்காக அனைத்தும் தயாராக உள்ளது. உன் வாழ்க்கையில் மிக பெரிய பொக்கிஷத்தை நீ அடைய போகின்றாய். அப்பொழுது முருகன் அப்பாவிற்கு நன்றியும் கூறுவாய். நீ சொன்ன இந்த தெய்வத்தை நிச்சயம் மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னை காத்து அருள் கொண்டு நான் இருப்பேன். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.